நமஸ்காரம். கணவன் மனைவி, குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இல்லத்தரசி என்று தமிழில் கூறினோம். ஆங்கிலத்தில் ஹவுஸ் ஒய்ஃப் என்று இருந்தது, பின்னர் ஹோம் மேக்கர் என்றாயிற்று. வேலைக்கு போகும் பெண்ணாக இருந்தாலும், வேலைக்கு போகாத பெண்மணியாக இருந்தாலும் ஹோம் மேக்கர் தான். சில அப்ளிகேஷன்களில் உங்கள் வேலை என்னன்னு கேட்கும்போது, எங்கேயாவது வேலை பார்த்தால் இன்ன வேலை பார்க்கிறேன்னு போட்டு விடுகிறார்கள். அப்படி வேலை பார்க்கவில்லை என்றால் ஹோம் மேக்கர்னு எழுதுகிறார்கள். வேலை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் ஹோம் மேக்கர் அந்த பெண்மணி தான். இல்லத்து அரசின்னு சொல்லுகிறோம். வீட்டுக்கு அரசி, இல்லத்து அரசன் அப்படி எங்கும் கேள்விப்பட்டதில்லை. குடும்ப தலைவன் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே ஆபீஸுக்கு போனால் பல ஆண்களும் செல்கிறார்களே, அலுவலக தலைவன், அலுவலக அரசன் என்றெல்லாம் அங்கு பேர் காணோம். வீட்டு விஷயமாக மட்டும்தான் இல்லத்தரசி, குடும்ப தலைவி உள்ளது. அது வெளி விவகாரம், ஆபீஸுங்கிறது. இது உள் விவகாரம், வீடு என்பது. எந்த இடத்திலுமே உள்துறை வெளித்துறை ரெண்டு இருக்கும். ஒரு கோயிலை எடுத்துக்கொண்டாலும் உள்துறை வெளித்துறை உள்ளது. உண்டியலில் என்ன பணம், வருமானம், வரவு செலவு, சேவார்த்திகள், தரிசனத்துக்கு வருபவர்களுக்கு வேண்டிய தேவைகள், இதெல்லாம் வெளித்துறை. பெருமானுக்கு வேண்டிய பூஜைகள், முறைகள், பிரசாதம், உற்சவங்கள், இதெல்லாம் உள்துறை. கோயில் எடுத்தாலும் உள்துறை வெளித்துறை ரெண்டும் உள்ளன. உள்துறை மணியக்காரர் என்றெல்லாமே பல கோவில்களிலும் உண்டு. வெளித்துறை பார்க்க வேண்டியவர்கள் அதை செய்வார்கள், உள்துறை பார்க்க வேண்டியவர்கள் அதை செய்வார்கள். அவரவர்களுக்கு உரிமையும் உண்டு, பொறுப்பும் உண்டு. அதை போலத்தான் குடும்பம். அந்த நாட்களில் உள்துறை பெண்கள் பார்ப்பார்கள், மனைவி பார்ப்பாள், வெளித்துறை கணவன் பார்ப்பார்னு இருந்தது. இன்று அதை பகிர்ந்து கொண்டு இருவரும் இருந்தையும் பார்த்தல் என்று இருக்கிறது. புலன்களை அடக்குதல்னு சொல்லுகிறோமே, அதில் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு முதலானவை எல்லாம் வெளிப்புலன்கள், பாஹ்யேந்திரியங்கள்னு சொல்லுவார்கள். மனம் என்பது உள்புலன். அது ரொம்ப நுட்பமானது, அணு, மிகவும் சின்னது, சூக்ஷ்மமானது. அதனால்தான் வெளியில் இருக்கிறதெல்லாம் ஜாகிரதையா பார்த்துக் கொள்வதை பிசிக்கல் ஹெல்த்னு சொல்லுகிறோம். உள்புலனை அடக்கி அது நன்றாக இருப்பதை மென்டல் ஹெல்த்னு சொல்லுகிறோம். அதனால் நம் உடலிலே கூட வெளித்துறை உள்துறை உள்ளது. ஒரு நாடுன்னு எடுத்துக்கொண்டால் உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் இருவரும் உள்ளனர். ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் இருக்கிறது, ஹோம் மினிஸ்ட்ரியும் இருக்கிறது. இவரே அதை பார்ப்பார், அவரே இதை பார்ப்பார் அப்படி கேள்விப்பட்டதில்லை. அவரவர் வேலையைத்தான் அவரவர் பார்ப்பார். அப்போதுதான் நன்றாக இருக்கும். அதை போலத்தான் குடும்பத்தில் குடும்பத்து நபர்களின் நலன், மாமனார், மாமியார், அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தைகள், உறவுக்காரர்கள், நண்பர்கள், இவர்கள் எல்லார் நலன், பண்புகள், நல்ல வளர்ப்பு, வீட்டில் செய்ய வேண்டிய பூஜைகள், இதெல்லாம் உள்துறை. வெளி விவகாரங்கள் எது நமக்கு தெரியும். அது வேலைக்கு போவதிலிருந்து பாக்கி எல்லாம் அது வெளித்துறை. இந்த ரெண்டையும் பார்ப்பதும் மிக முக்கியம்.
அதனால் வெளியிலே வேலைக்கு போகாமல் ஹோம் மேக்கர் அப்படின்னு சொன்னால் அது என்ன போக வேண்டாமா நினைக்க வேண்டாம். வெளித்துறைக்கு சமமானது உள்துறை. இன்னும் கேட்டால் உள்துறை சிறப்பு வாய்ந்தது. ஆனால் நாம் ஏனோ மனைவியும் கணவன் வேலையை பார்க்க வேண்டும், கணவனும் மனைவி வேலையை பார்க்க வேண்டும் நினைக்கிறோம். கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும் தான். ஆனால் அதன் பொறுப்பு அவரவரிடத்தில் இருந்தால் ஒரு கோர் காம்பிடன்ஸ், அதற்குரிய இந்த ஸ்கில் நன்றாக இருக்கும். அப்படியே இல்லை, பகிர்ந்துதான் கொள்ளுகிறோம் என்றால் ரெண்டையும் தெரிந்து கொண்டு ஒழுங்காக செய்ய வேண்டும். இது ஏன் சொல்ல வந்தேன் என்றால், ஹோம் மேக்கர் என்று போடுவதால் ஏதோ வேலைக்கு போகாதவர்கள், அப்ப வேலைக்கு போனால் அந்த பெண்மணி ஹோம் மேக்கர் இல்லையா? எப்படியா இருந்தாலும் அவள் ஹோம் மேக்கர் தான். இன்றும் ஆபீஸுக்கே போனாலும் இந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைப்பது என்பது அந்த பெண்மணியின் தலையால பொறுப்பாகத்தான் இருக்கிறது. இப்படி வேணுமானால் சொல்லலாம். ஹோம் மேக்கர், ஹோம் மினிஸ்ட்ரி என்பது மாறப்போவதில்லை, அது கையில் இருக்கிறது. அவ்வப்போது கூடுதல் பொறுப்பு என்ற அமைச்சர்களுக்கு கூட கொடுப்பார்கள். அதை போல வேண்டுமானால் இது கூடுதல் பொறுப்பு என்று வேலைக்கு போவதை சொல்லலாம். மொத்தத்தில் ஒன்று நிச்சயம், எங்கும் இருக்கக்கூடிய உள்துறை வெளித்துறை ரெண்டையும் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.